இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு பிறகு நாம் இவ்வாறாக ஒன்று கூடி இறைவனை போற்றுவதற்காகவும் இறைவனுடைய அருள் நாம் பெறுவதற்காக ஒன்றாக கூடி ஜெபித்து மரியன்னை வழியாக நம்முடைய நன்றியை தெரிவிக்க இதோ நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். லூதர்னை திருத்தலத்தில் நாம் அனைவரும் இன்று கூடுவதற்கு நமக்கு இறைவன் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக நாம் முதலாக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இன்னும் இந்த கொரோனா நோயினுடைய பாதிப்பு தீரவில்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு அடங்கியுள்ளது. ஆகவே நாம் இவ்வாறாக ஒன்றாக கூட முடிகின்றது. நம்ம எல்லாம் இந்த ஓராண்டு பீதியில் பயத்தில் ஈழ்த்தி இந்த நோய் இதோ நாம் எல்லாம் அந்த நோயினுடைய தாக்குதலிலிருந்து விடுதலை பெற்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக மரியன்னை வழியாக ஆண்டவரே எங்களுடைய குரலை கேட்டு எங்களுக்கு நல்ல உடல் நலம் கொடுத்தமைக்காக இதோ இந்நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி கூற விரும்புகின்றோம் என்ற ஒரு உணர்வு நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கின்றோம். Yes, dear friends, today we have every reason to rejoice and thank the Lord for the protective hand of our Blessed Mother. During this corona period, we have been all in fear and panic, but we have been all protected. And today we are able to gather here today as one family, thanking God and our Blessed Mother for this wonderful grace that we have experienced in the past 1 year. அத்தோடு நம்முடைய பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கில் உள்ள அனைத்து தலைவர்களையும் நான் இந்நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பாராட்ட விரும்புகின்றேன். இந்த விழாவுக்காக மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் மக்களுக்கு ஆண்டவருடைய அருள் கொடுப்பதற்காக, அந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியையும் நான் பாராட்டுகின்றேன். இதன் வாயிலாக நாம் இறைவனோடு ஐக்கியமாவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வீட்டிலேயே ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக ஜெப வழிபாடு நடத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக நாம் அனைவரும் இறைவனுடைய அருமையான அந்த அன்பை அனுபவிப்பதற்காக இறைவன் நமக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஏற்பாடு செய்த நம்முடைய தந்தையர்களுக்கும், முக்கியமாக நம்முடைய பங்கு தந்தை மற்றும் தந்தையர்களை நான் நேரத்தில் பாராட்ட விரும்புகின்றேன். அவருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். During this lockdown period, the parish priests and all the other fathers have been accompanying all the parishioners on all the spiritual endeavors, and I would like to thank them and congratulate them for this spiritual accompaniment that they have given to all our parishioners, and because of which we have been all able to remain steady and faithful in our faith life. And I must sincerely thank them all for the wonderful accompaniment that they have given. அத்தோடு நாம் அனைவரும் இன்று இறைவனுடைய பிரசன்னத்தில் குழுமியிருக்கின்றோம். இந்நேரத்தில் இங்கே இறைவன் நம்மோடு வீற்றிருக்கின்றார். அவரை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அவருடைய சந்திப்பு நாம் அனுபவிக்க வேண்டும். ஆதலால் தான் இந்த திருப்பலி வழியாக இறைவனை நாம் சந்திப்பதற்காகவும் இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் நாம் அனைவரும் இங்கே குழுமி இருக்கின்றோம். ஒரு முறை காந்தியடிகள் அவருடைய பிரச்சாரத்துக்கு செல்லும் போது மாலை வேளையில் அவர் கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு வீட்டுக்குள் நுழைகின்றார். அது ஒரு கிறிஸ்துவ குடும்பம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யாரோ ஒருவர் சொன்னார்கள், இதோ காந்தியடிகள் வந்து இருக்கின்றார். உடனடியாகவே அவர்கள் தங்களுடைய ஜெபமாலையை நிறுத்திவிட்டு காந்தியடிகளை சந்திப்பதற்காக செல்லும் போது காந்திகள் அவர்களை கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நாங்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது காந்தியடிகள் சொன்னார், நீங்கள் கடவுளோடு உறவு கொண்டிருந்தீர்கள், ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். உங்களை சந்திக்க வந்த
காந்தி, உங்களுடைய விருந்தினர் காந்தி அந்த கடவுளை விட பெரியவர் அல்ல, நீங்கள் தொடர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அவரும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபித்ததாக வரலாறு கூறுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இன்று நம்முடைய அன்னையை புகழ்ந்து பாடுவதற்காகவும் அந்த அன்னையின் வழியாக நாம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஜெபிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நாம் அந்த அன்னை வழியாக இறைவனுடைய அருளை நிறைய பெற வேண்டும். அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாம் என்ற ஒரு உணர்வோடு நாம் இந்நேரத்தில் நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் இறைவன் பால் எழுப்பி இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இறைவன் தான் நமக்கு எல்லாமே. அந்த இறைவனை நாம் நாடிக்கொண்டே இருந்தால் நாம் ஒரு நாள் அந்த இறைவனோடு நித்தியத்திற்கும் இணைந்து வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதோ நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். Dear friends, once Gandhi, when he was on his tour where he was trying to make propaganda for the party and trying to mobilize the people, towards the evening when he realized that it was getting late and he wanted to take some rest, he went into a house, and it happened to be a Christian house, and they were all saying the rosary. As they were saying the rosary, somebody shouted and said, "That is Gandhi who has come." They all stopped their rosary and they ran to Gandhi, and Gandhi asked them, "What were you doing?" And they all said, "We are saying the rosary, we were praying." Gandhi told them, "This guest of yours, Gandhi, your guest, is not greater than your God. So let us all pray and implore God's blessings." Implore God's blessings, and he joined them and began to pray. This is the way in which our great leaders have led the people to pray and experience God's closeness. இன்று உலகில் நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்று கேட்டால் ஒருவேளை நாம் கொஞ்சம் தயங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை போற்றுவதற்கு பதிலாக இன்று மனிதர்களையே போற்றுகின்ற ஒரு பண்பாட்டில், ஒரு கலாச்சாரத்தில் நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். இந்நேரத்தில் ஆண்டவர் நம்மிடம் கூறுவது, மரியாள் சொன்னது போல், ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வில் நாம் என்றும் வாழ வேண்டும். ஆதலால் தான் நாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றோம். We always need to give the first place to God. And this is the first message that I also would like to share with you. இன்றைய சந்திப்பு, மரியாள் எலிசபெத்தை சந்திக்க போகும்போது அங்கே என்ன நடைபெறுகின்றது? மரியா எலிசபெத்தின் சந்திப்பு கடவுள் மக்களுக்கு வல்ல செயல்களை விமர்சிக்கும் ஒரு சிறந்த சூழலாக மாறிவிடுகின்றது. மரியா மன நிறைவுடன் கடவுளை பற்றியும் சிறப்பாக அவர் ஏழை எளியோருக்கு தொடர்ந்து ஆற்றி வரும் விடுதலை செயல்கள் பற்றியும் எழுப்பிய பாடல் இன்று வரை திருச்சபையில் எதிரொலித்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் தான் இன்றும் இந்த பாடலை புகழ்ச்சி பாடல், இல்லை ஒரு சிலர் சொல்வார்கள் இது விடுதலை பாடல் என்று. மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற நேரத்தில் மரியாள் அவளுடைய அந்த ஆண்டவருடைய குரலை கேட்டு ஆண்டவருடைய நம்பிக்கையில் மூழ்கி இருந்ததனால் மரியா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனுடைய குரலை கேட்டு இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆதலால் தான் மரியாள் அப்படிப்பட்ட ஒரு பாடல் பாட முடிந்தது. The way in which we experience the presence of God. Mary is a beautiful example. When she met Elizabeth, she felt the presence of God and she was able to proclaim the good news, and this is the good news that we like to share today. And I would like to reflect from two themes. முதலாக மரியா நம்பிக்கையின் தாய். மரியா நம்பிக்கையின் தாய். இன்று மிக அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு பண்பு என்னவென்றால் நம்பிக்கை. கடவுளை நம்ப வேண்டும், மரியனை நம்ப வேண்டும்.
அந்த நம்பிக்கையின் தாயாக நாம் நமது தாயை பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இறைவன் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தையாக மனுக்குலத்திற்கு கொடுத்தார். ரோமையர் 4 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் படிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இறைவன் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தையாக மனுக்குலத்திற்கு கொடுத்தார். அதே கடவுள் புதிய ஏற்பாட்டில் மரியாவை நம்பிக்கையின் தாயாக மனுக்குலத்திற்கு கொடுத்தார். பாருங்கள், அந்த நம்பிக்கையின் தாயாக மரியாள் விளங்குகின்றாள். ஆதலால் தான் இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மரியாள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி மடுத்தார். அதனுடைய விளைவுதான் இன்று நாம் அனுபவிக்கின்ற அந்த மீட்பு. இயேசு இந்த உலகிற்கு வரக்கூடிய ஒரு பெரிய சூழலை உருவாக்கினது இந்த ஒரு நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இந்த உலகை நோக்கி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை மனுவுருவானார். வார்த்தை மனுவுருவானார். கடவுள் மனிதராகின்றார். மரியாள் கொடுத்த அந்த நம்பிக்கை சொற்கள் தான் இயேசுவை இந்த உலகுக்கு கொண்டு வர முடிந்தது. It is very true that Jesus came into this world because of the deep faith expressed by our Blessed Mother. In those days, Abraham was chosen as the father of faith when he was ready to offer Isaac his son as a beautiful sacrifice. And in the New Testament, we see that our Blessed Mother, because of her faith, she is declared as the mother of faith. And this is the virtue that we need to first of all cultivate on this day when we are hoisting our flag. நம்முடைய மாதா கொடியை இன்று ஏற்றுகின்ற நேரத்தில் இறையாட்சி நம்மில் வர வேண்டும். இறையாட்சி வருவதற்காக நாம் இந்த கொடியை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் நாம் அனைவரும் சேர்ந்து இதோ இங்கே குழுமி இருக்கின்றோம். உண்மையாகவே இறையாட்சி வர வேண்டும். அதற்காக முதலாக நமக்கு தேவையானது அந்த நம்பிக்கை. இறைவனை நம்ப வேண்டும், மற்றவர்களை நம்ப வேண்டும், நம்மையே நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படும் போது மட்டும்தான் நமது வாழ்க்கைக்கு ஒரு திடம் கிடைக்கின்றது. இவ்வாறாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன உதாரணத்திற்கு, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி, அவர்களுக்கு இந்தியாவிலிருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக முதுகலை பட்டம் படிப்பதற்காக சென்றிருந்தாள். அங்கே சென்றிருந்த போது தேர்வு காலம் வந்தபோது அந்த தேர்வு எழுதுவதற்குள்ள ஒரு சூழல் இல்லை, உடல் நலம் சரியவில்லை. ஆதலால் அந்த பெண் ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி, பேராசிரியருக்கு ஃபோன் பண்ணி, என்னால் நாளைக்கு எக்ஸாம் எழுதுவதற்காக வர முடியவில்லை, உடல் நலம் சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனடியாக அந்த பேராசிரியர், கவலையப்படாதீங்க, நீங்கள் இன்னொரு முறை இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம். இல்லை சார், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கின்றேன், நீங்கள் 2 முறை வினாத்தாளை கேள்வித்தாளை தயாரிக்க வேண்டியிருக்கின்றது. அப்படி சொல்லும்போது அந்த பேராசிரியர் சொல்லுகின்றார், கவலைப்படாதீர்கள், நான் ஒரே ஒரு கேள்வித்தாள் தான் தயாரிக்கப் போகின்றேன். ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற இந்த மாணவிகள் யாரும் இன்னொரு மாணவனே என்ன கேள்வி வந்தது என்று கேட்க மாட்டார்கள், எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தது என்று யாரும் கேட்க மாட்டார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழலை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கி இருந்தது. Just to give one simple example, one of the Indian girls who was studying in Harvard University, she felt sick just before the exams, and she phoned up to the professor and said, I am not able to write the exams. And immediately the professor said, don't worry, you can write another time. And she said, I am so sorry that you have set 2 sets of question papers, one for me and one for the others. He said, no, I am not going to set 2 question papers. In this university, we set only 1 question paper. And we know that our students, boys and girls, they will not ask the other students what were the questions. They know that
they have to prove themselves. That is the type of trust that they exhibited in that particular university. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த தாய்தான் நமது மரியாள். ஆண்டவர் அவருடைய மகனே ஈன்றெடுத்து இந்த உலகில் கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை அளித்த போது, மரியாள் ஆகட்டும், உமது சித்தத்தின்படியே ஆகட்டும், விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அதை முழுமையாக நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றாள். இதன் விளைவாகத்தான் நாம் இன்று ஆண்டவர் இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். பாருங்கள், இந்த உலகத்தினுடைய மீட்பே அந்த ஆகட்டும் என்ற வார்த்தையில் அடங்கியிருந்தது. மரியாயின் நம்பிக்கை. ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையை வளர்த்திய அந்த மரியாள் அரும்பெரும் செயல்கள் செய்வதற்காக, பாரு, இரண்டாவது பகுதி என்று நாம் சிந்திக்க வேண்டிய இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அரும்பெரும் செயல்கள் செய்வதில் மிக அக்கறை காட்டுவார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் அரும்பெரும் செயல்கள் செய்ய வேண்டும் என்று. அதுதான் மரியாவின் பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. அவர் எல்லாம் வல்ல கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். இப்படி செய்வதன் காரணமாக உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து விடுகின்றார். வலியோரை அரியணையின்று தூக்கி எறிந்துள்ளார். பாருங்கள், ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு விடுதலை பாடல்தான். அரும்பெருஞ்செயல்கள். இந்த உலகில் ஒரு சமத்துவம் கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு பாடல் நமக்கு உதவி செய்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த விழா கொண்டாடுவதற்காக பல தரத்தினர் இங்கே வந்து இருக்கின்றீர்கள். நாம் எல்லோருமே ஒரு சில பண வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் படித்தவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பண வசதி குறைவாக இருக்கலாம், ஒரு சிலர் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி என்று உங்களால் ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கெஞ்சி கேட்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லோருமே இறைவனுடைய பிரசன்னத்தில் சமம். அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு எல்லாம் அகற்றி நமக்குள்ளே ஒரு சமத்துவ உணர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் செயல்தான் மரியன்னை நமக்கு காட்டியிருக்கின்றார். பாருங்கள், மரியன்னை எலிசத்தமால் கருவுற்றிருக்கின்றார் என்று தெரிந்தவுடனேயே அவர்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும், அந்த தேவையை கண்டுணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்காக முன் செல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தன்மைதான் இன்று நமக்கும் இருக்க வேண்டும். நம்பிக்கையின் தூதர்களாக இருந்தால், நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால், ஏழை எளிய மக்களுக்கு நாம் இதோ என்னால் இயன்ற உதவியை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு நம்ம செயல்பட்டு கொண்டே இருந்தால், கட்டாயமாக நாமும் மரியன்னை எவ்வாறு அரும்பெரும் செயல்கள் செய்தார்களோ அதே போல் நாமும் அரும்பெரும் செயல்கள் செய்து இந்த உலகத்தில் அந்த சமத்துவ நிலையை ஓரளவுக்கு நாம் கொண்டு வர முடியும். குறைந்ததாவது ஒவ்வொருவருடைய தேவையையும் நாம் நிறைவேற்ற முடியும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ மதிப்பீடு. மற்றவர்களுடைய தேவையை கண்டறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்ற நாம் முன் வரும்போது, நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்யும் போது, நாம் உண்மையிலேயே நாம் நம்பிக்கையின் தூதர்கள் என்ற ஒரு வெளிப்பாட்டை உலகிற்கு வெளிப்படுத்த முடிகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பு. மரியன்னை நமக்கெல்லாம் நம்பிக்கையின் தாயாகவும் அரும்பெரும் செயல்கள் செய்யும் ஒரு தாயாகவும் நமக்கு விளங்குகின்றாள். நம்மால் இயன்ற அந்த அரும்பெரும் செயல்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. We all need to see as to how we can do the maximum good that we can, because God has blessed us. For us, we see the face of God in everyone. It is the face of God that we see in everyone. There is no difference between us. Some may be rich, some may be poor, some may be educated, some may not be so educated, some may be begging, but all of us are in the sight of God equal, because we are God's loving, beloved children. And we need to see as to how we can reach out to the people who need us most. This is the way in which we can express our faith. This is what our Blessed Mother is telling us today. இதற்காக ஒரு சின்ன ஒரு கதையும் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சிட்டுக்குருவி வழியில் தன்னுடைய முதுகில் படுத்து கொண்டு தன்னுடைய 2 கால்களையும் விரித்து வானத்தை பார்த்து
அண்ணாந்து பார்த்து அப்படியே படுத்துக்கொண்டே இருந்தது. அவ்வழியாக ஒரு வழிபோக்கர் வரும்போது கேட்கின்றார் அந்த சிட்டுக்குருவி என்ன செய்துட்டு இருக்கீங்க? அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு, யாரோ என்னிடம் சொன்னாங்க, இன்னைக்கு வானம் இடிந்து கீழே விழப்போகின்றது, அதுக்கு நீ என்ன செய்ய போற? இந்த கால்களை தூக்கி நீ என்ன ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்குறாங்க. அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு, என்னுடைய இந்த சின்னஞ்சிறிய கால்கள் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அது போதும். ஆனால் அந்த வழிபோக்கரை பார்த்து சிட்டுக்குருவி சொன்னது ஒரு செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கின்றது. ஒருவர் தன்னால் செய்யக்கூடியதை செய்ய வேண்டாமா? ஒருவர் தன்னால் செய்யக்கூடியதை செய்ய வேண்டாமா? நம்முடைய செயல்கள் சிறிதாக இருக்கலாம், சின்ன அளவில் இருக்கலாம், இருந்தாலும் அதை நாம் செய்ய வேண்டும். என்னுடைய நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தால் அரும்பெருஞ்செயல் செய்வதற்காக என்னால் இயன்றதை செய்தால் போதும். என்னால் இயலாததை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால் இப்போ அதிகமாக ஒரு தொகையை கொடுக்க முடியல, கவலையப்படாதீர்கள், என்னால் இயன்ற தொகையை கொடுத்தால் போதும். அதில் தான் ஆண்டவர் இயேசுவே சொன்னார், அந்த விதவையின் அந்த காசு தான் மிக முக்கியமாக அவருக்கு தோன்றினது. இன்று மரியன்னை நம்மிடம் கூறுகின்ற ஒரு மாபெரும் நற்செய்தி என்னவென்றால், நம்பிக்கையின் தூதர்களாக நீங்கள் வாழுங்கள், அதே நேரத்தில் அரும்பெரு செயல்கள் செய்து இந்த உலகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு சம்பளம் இருக்காது, வேலை இழந்திருப்பார்கள். இன்னும் மிக கடினமாக பல நோய்கள் அவர்களை இன்னைக்கு நிறைய தாக்குதல் அனுபவித்திருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் பக்கபலமாக இருக்கும்போது நாம் அரும்பெரும் செயல்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவோம். இதற்காக இன்று இறைவன் நமக்கு ஒரு சிறந்த அழைப்பு. இந்த விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் லூதன்னை வழியாக மக்கள் அனைவரும் அவர்களுடைய நம்பிக்கையில் வளர்ந்து அரும்பெரும் செயல்கள் செய்து இந்த உலகத்தில் ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வருவதற்காக நாம் அனைவரும் முயல்வோம். நம்மால் இயன்றதை செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.